டாரடக்சுவல்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் டைம்ல நிறைய இம்பார்ட்டன்ட் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பெருவாரியான இலக்கண பார்ட் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்குக அப்படிங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஒருமைப்பன்மை பிழைகள் அப்படின்னு சொல்லும் போது பழம் இருந்தது அப்படின்றதுக்கும் பழங்கள் இருந்தன அது ரெண்டுமே கரெக்டான சென்டென்ஸ் இல்லையா? ஏன்னா பழம்ன்றது ஒருமை, பழங்கள்ன்றது பன்மை. நிறையா டைப் பழங்கள் இருக்கலாம், அல்லது ஒரே டைப் ஆஃப் பழங்கள் நிறையா இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒன்று. ஆனால் இது மாறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பழம் இருந்தன அப்படின்னும் பழங்கள் இருந்தது அப்படின்னு மாறிச்சுன்னா சில இந்த இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும். ஒரு வாக்கியத்தில் எழுவாய் பன்மையில் இருக்கும்போது பயனிலையும் பன்மையில தான் இருக்கணும். இதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. எழுவாய் வந்து ஒருமையில இருந்தால் இதுவும் ஒருமையில இருக்கணும். இப்போ மாடுகள் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இது பன்மை, வந்தன அப்படின்னு தான் வரணும். இதுவும் பன்மையில தான் இருக்கணும். வாக்கியங்களை பிழையின்றி எழுதுறதுக்கு சில இலக்கண நெறிகள் சொல்லியிருக்காங்க. உயர்திணை எழுவாய் உயர்திணை பயனிலையை தான் பெற்று முடியணும். உதாரணமா சொல்லணும்னா கண்ணன் வந்தது அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த இடத்துல தப்பு. நம்ம வந்து எதனா சொல்லுவோம், திணைவலுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் கண்ணன் வந்தான்னு சொல்லணும். இதே இது அதான் சொல்றாங்க, உயர்திணை எழுவாய் உயர்திணை பயனிலையை கொண்டு முடியணும். அக்ரிணை எழுவாய்க்கு அப்புறமா அக்ரிணை வினைமுற்று தான் வரணும். மாடுகள் வந்தன. எழுவாய் ஐம்பால்களுள்ள எதுக்குள்ளதோ அதுக்கேற்ற மாதிரி வினைமுற்று. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கண்ணன் வந்தான்னு வரணும். இதே இது இங்கே கொடுத்துருக்காங்க, கண்ணன் வந்தாள் அப்படின்னு கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும், இது என்ன வலு? பால் வலு. சரிங்களா? அதே மாதிரி கல்விகுதி பெற்ற எழுவாய் வினைமுற்றிலும் கல்விகுதிகள் தான் பெற்றிருக்கணும். சரிங்களா? அர்விகுதி பெற்றிருந்தா அர்விகுதி தான் பெற்று வரணும். இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எழுவாய் ஒருமையா இருந்ததுன்னா வினைமுற்றும் என்ன செய்யணும்? ஒருமையாக தான் இருக்கணும். கூறியது குரல் ஒரே தொடரில் இடம் பெறக்கூடாது. சொன்னதே சொல்றது ஒரே இதில் வரக்கூடாது. சரிங்களா? வாக்கியத்தில் உயர்திணை அக்ரிணை பெயர்கள் கலந்து வந்தா சிறப்பின் கருதி உயர்திணை பயனிலையை கொண்டும், சரிங்களா, இழிவின் கருதி அக்ரிணை பயனிலையை கொண்டும் வாக்கியத்தை முடிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ நல்லா 2-3 தடவை கேட்டுட்டு போங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு சில விஷயங்கள் தெரியும். தங்கை வருகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு உயர்திணை எழுவாய் உயர்திணை பயனிலையை கொண்டு தான் முடியணும் இங்கே. அப்போ தங்கை வருகிறாள் அப்படின்னு தான் வரணும். சரிங்களா? தம்பி வந்தார். தம்பிங்கிறது என்னது? தம்பிங்கிறது உயர்திணை. சரிங்களா? ஆனால் ஒரே ஒருத்தர். ஆனால் அவருடைய உயர்வு கருதி அவரை வந்தாருன்னு சொல்றாங்க. இது பிழை. தம்பி வந்தான். அர்விகுதி இருந்தாதான் அர்விகுதியில் வரும். மாணவர்கள் எழுதினர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, கல்விகுதி பெற்று ஒரு எழுவா இருந்துச்சுன்னா அது எதை கொண்டு தான் முடியணும்? கல்விகுதி பெற்றிருக்கக்கூடிய அந்த விகுதியை வச்சு தான் முடியணும். அப்போ மாணவர்கள் எழுதினார்கள். அடுத்து ஆசிரியர் பலர் வந்தார்கள். ஆசிரியர் அர்விகுதி பெற்றிருந்ததுன்னா அர்விகுதியில தான் முடியணும். அப்போ இங்கே கல்விகுதியில் முடிஞ்சிருக்கு, இது தப்பு. ஆசிரியர் அர்விகுதி வந்தனர். ஆசிரியர் பலர் வந்தனர். பல ஆசிரியர் வந்தனர்னு கொடுப்பாங்க, அதுவும் தப்பு. ஆசிரியர் பலர் வந்தனர். அடுத்து பாருங்க, மங்கையர் கரசியார் பேசினாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மங்கையர் கரசியார் அப்படின்றாங்க. சரிங்களா? அப்ப அர்விகுதி இருந்ததுன்னா ஆள்லையா முடியும், பேசினாள்ன்றது தப்பு. மங்கையர் கரசியார் பேசினார். என் எழுதுகோள் இது அல்ல. இது நிறைய தடவை கேட்ட ஒரு கொஸ்டின். அன்று என்பது ஒருமைக்கும், நம்ம கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அல்ல என்பது பன்மைக்கும் உரியது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என் எழுதுகோள் இது அல்ல அப்படிங்கிறது தப்பு. என் எழுதுகோள் அப்படின்னாலே எழுதுகோள்ட்டு ஒன்று தான் இருக்கு. அன்றுன்றதான ஒருமைக்கு. அப்போ என் எழுதுகோள் இது அன்று. அவன் மாணவன் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவன் மாணவன் அல்லன் அப்படிங்கிறது தான் கரெக்டான விகுதி. அவன் அப்படின்னு சொல்லும் போதே ஆண்பால் விகுதி. அப்போ அல்லன். இதே அவளா இருந்தா அல்லல். சரிங்களா? அடுத்து உடைகள் கிழிந்து விட்டது. உடைகள்னு சொல்லும் போதே இங்கே பன்மையில் இருக்கு. ஒன்று உடை கிழிந்து விட்டதுன்னு சொல்லணும். இங்கே உடைகள்னு சொல்லும் போது என்ன வரணும்? அப்போ இங்கே பன்மை விகுதி வரணும் இல்லையா? விட்டதுன்னு சொன்னால் ஒன்று தானே இருக்குது. அப்போ உடைகள் கிழிந்து விட்டன. அடுத்து செல்லியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான். வாங்கினான்னு கொடுத்துருக்காங்க. செலியன் இன்று ஒரு புதிய நூல். இது இந்த ஒருன்றதெல்லாம் தேவையில்லாதது. செலியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான். ரிப்பீட்டட்லாம் சில வார்த்தைகள் வரக்கூடாது. தலைவர் நாளை வந்தார் அப்படின்னா தப்பு. இது என்ன வலு? நல்லா படிச்சவங்க சொல்லுங்க. இதுக்கு பேர் வந்து கால வலு. சரிங்களா? நாளை வருவார். அடுத்து இங்க பாருங்க, அர்விகுதி அதே மாதிரி அர். சரிங்களா? ஆமைகள் வேகமாக ஓடாது அப்படின்னு வரக்கூடாது, ஓடா. ஈறுகட்ட எதிர்மறை. அடுத்து நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியதாய் இருக்கும். நதிகள் தோன்றும் இடத்தில்
நதிகள்னு சொல்லிட்டாங்க, சிறியதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப எப்படி சொல்லலாம்? சிறியனவாய் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியனவாய் இருக்கும். தலைவர் தன் தொண்டருக்கு நன்றி கூறினார். தலைவர் தன் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார். தன் தொண்டர்களுக்குன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இங்க பன்மையில இருக்காங்க. அப்ப தம் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார். சின்ன சின்ன வேர்டு தான் பிழை திருத்தம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது. ஒவ்வொரு ஊர்களிலும், ஒவ்வொருன்ட்டாங்க, ஒன்று ஒன்றா என்றோம். அப்போ ஒவ்வொரு ஊர்லையும், ஒவ்வொரு வீட்லையும் தான் சொல்லுவோம். ஒவ்வொரு வீடுகளிலும்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, ஏன்னா என்றோம். இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெட்டி கிடையாது, ஒவ்வொரு ஊரிலும். ஒவ்வொருங்கிறதுமே தப்பு தான். ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது. தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது. இதுல என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு கேக்குறீங்க, அப்படிதானே? தொல்காப்பியம் என்ற கிடையாது, தொல்காப்பியம் எனும் இலக்கண நூல் தொன்மையானது. ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன வேர்டு தான், நல்லா திருப்பி திருப்பி கேட்டுட்டு போங்க. மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர். மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர், அர்விகுதி வருது இங்கே. நம்ம வந்து இங்கே பார்த்தோம் இல்லையா, லாஸ்டா ஒரு விதி வந்து பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒரே வாக்கியத்துல உயர்திணை மற்றும் அக்ரிணை பெயர்கள் கலந்து வந்தா சிறப்பின் கருதி உயர்திணை பயனிலையை கொண்டும், இழிவு ஸ்டேட்மெண்ட்டா இருந்ததுன்னா அது வந்து அக்ரிணை பயனிலையை கொண்டு முடியணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. இங்க பாருங்க, மூடனும் மாடும். அவனே முட்டாள, அவனுக்கு அப்புறம் என்ன? மாடு அவனும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. அப்போ மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் போடக்கூடாது, குளித்தன. சரிங்களா? அடுத்து, ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மிதந்து சென்றனர் கிடையாது, அதுக்கு உயிரில கிடையாதா, அதனால என்ன சொல்லுவோம்? சென்றன. இது வந்து பாத்தீங்கன்னா ஒருமை பன்மையில இருக்கக்கூடிய பிழைகள். சரிங்களா? இதெல்லாம் உங்களுடைய லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.